நிக்கிதா, புதுச்சேரி அருகே உள்ள ரெட்டிச்சாவடி அருகே வெடிகுண்டு வீசி வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அடுத்த பெரியகாட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார், வயது 31. இவர் சமீப காலமாக புதுச்சேரி வில்லியனூர் உரியார் பகுதியில் வசித்து வருகிறார். இன்று பெரியகாட்டுப்பாளையம் அடுத்த ஜங்காரெட்டிப்பாளையம் என்ற பகுதியில் சசிகுமார் அவரது நண்பர் ராஜா ஆகியோர் வண்டி ஒன்றில் கழுவி கொண்டிருந்தனர். அப்பொழுது 6 பேர் கொண்ட கும்பல் சசிகுமார் மற்றும் ராஜாவை நோக்கி வந்தனர். அவர் மறைத்து வைத்திருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். அப்பொழுது அங்கிருந்த வீட்டில் பட்டு வெடிகுண்டு வெடித்தது. அதுல அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனை பார்த்த சசிகுமார் மற்றும் ராஜா ஆகியோர் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றனர். அந்த கும்பல் தங்களது மறைத்து வைத்திருந்த மற்றொரு வெடிகுண்டை வீசும் பொழுது அது வெடிக்காமல் கீழே விழுந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜா மற்றும் சசிகுமார் ஆகியோர் தப்பித்து 2 பக்கங்களாக பிரிந்து ஓடினார்கள். அப்பொழுது சசிகுமார் அருகாமையில் இருந்த வயல்வெளி வழியாக ஓடும்பொழுது அவரை தொடர்ந்து விரட்டி கொண்டு ஓடினார்கள். அப்பொழுது ஒரு சிலர் பொதுமக்கள் இதனை பார்த்து அலறி அடித்து ஓடினார்கள். இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த வயல்வெளியில் இறங்கி ஓடிய போது சசிகுமாரை அந்த கும்பல் கத்தியால் சரமாரியாக கழுத்து மற்றும் தலைப்பகுதி வெட்டிவிட்டு கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடினார்கள். தகவல் இந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாநில போலீசாரும் அந்த இடத்துக்கு விசாரணைக்கு வந்தனர். இரு மாநில போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள். சசிகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்ட போது வெட்டி கொலை செய்யப்பட்ட சசிகுமாரின் கூட்டாளிகள் தான் இதை செய்தது தெரிய வந்தது. இவர்களுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படவே பிரச்சனை காரணமாக இவர்கள் சசிகுமாரை வெட்டி கொலை செய்ய வேண்டும் திட்டம் தீட்டி கொலை செய்ததாக தெரிகிறது. இதற்கிடையே ராஜா தப்பித்து தவளகுப்பம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ராஜாவை ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்துக்கு ஒப்படைத்தனர். இதனால் அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை செய்து குற்றவாளிக்கு பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகிறது. நிக்கிதா.